மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். தமிழக தேர்தல் அரசியல் களம் சூடுபிடித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஏடிஎம்கே கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிறப்ப ஒரு வழியாக ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்சு அது ஒரு மாதிரி இன்னுமே முழுமையடையாமல் போயிட்டு இருக்கிற இடத்துல திமுக கூட்டணியில் சில பல முரசல்கள் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கிறது. இன்றைக்கி ரெண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் உள்ள பேசும். சோக்குள்ள போகும். இது முச்சதிசோர் ஆண்கள் சுகுணாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, 5 ஆண்டு கால திமுக அரசினுடைய இந்த ஆட்சிக்கான கடைசி பட்ஜெட் இதுதான், இடைக்கால பட்ஜெட். இன்னைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா வேளாண் பட்ஜெட், அது வேளாண்மை துறை அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதிமுககாரங்க அவங்க ஃபண்ட் பண்ணுறதை நினச்சி காதுகுத்து விழா அழைப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வந்துருக்குறாங்க. தங்கம் தென்னரசு முதல்வர் ஸ்டாலின்லாம் சேர்ந்த மக்களுக்கு காது குத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இந்த இடைக்கால பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் இல்லை. அதெல்லாம் நினச்சாங்கன்னா ஏதாவது கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருக்கணும். அப்படி இல்லை, என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், இல்லை இந்த இடைப்பட்டத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல என்னென்னா உண்மையிலேயே தமிழ்நாடு அரசுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உலக அளவிலேயே பொருளாதார வளர்ச்சி என்பது வெறுமனே 3% மட்டும்தான் இருந்திருக்கிறது. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 7% வளர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் 11.3% பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இரட்டை இலக்கங்களை தாண்டி வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு இங்கே இருந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது மிகுந்த ஒரு பெரிய பங்கினை வகித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்படியான பொருளாதார வளர்ச்சிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு செயற்கையான ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசு உருவாக்கியது, உள்கட்டமைப்பை முறைப்படி அமைக்க விடாமல் தடுப்பது, நிதியை ஒதுக்காமல் இருந்தது, இந்த 2 விஷயங்களின் காரணமாக ஒரு செயற்கையான நெருக்கடியை உருவாக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை நம்ம தொடர்ச்சியாகவே பார்க்குறோம். மெட்ரோ ரயிலுக்கு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிறதா இருக்கட்டும், அல்லது நம்ம ஏற்கனவே உருவாக்கிய உள்கட்டமைப்புகள் புயல் மாதிரியான இயற்கை பேரிடர்களால் சேதமடைகிற பொழுது அதற்கான நிதியை வழங்காமல் இருப்பது, கல்விக்கான உள்கட்டமைப்பு நிதியை வழங்காமல் இருப்பதுன்னு சொல்லி பல்வேறு வகையில் ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுமே அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய வரி வருவாயை குறைந்திருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் பார்த்தோம்னா 2.2 லட்சம் கோடியில் இருந்து இப்போ வெறும் 2.6 லட்சம் கோடியாக இந்த நிதியாண்டில் குறைந்திருக்கிறது. காரணம் ஜிஎஸ்டி வரி வருவாய் குறைந்தது தான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ சமீபத்தில் அந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்தை மாற்றி அமைத்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மக்களுக்கு நன்மையான ஒரு விஷயந்தான். ஏன்னா இவங்க அவ்வளோ தூரம் போட்டு பிழின்னு பிழிஞ்சிருந்தாங்க மக்களை. அதாவது கிரீமுக்கு 1, கிரீம் பண்ணுக்கு 1 அப்படிலாம். இப்போ அந்த வரி விகிதத்தை மாற்றிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது தான். ஆனால் அப்போ ஏற்கனவே மாநில அரசுக்கு வர வேண்டிய அந்த வரி பகிர்வுங்கிறது இங்கே வந்திருக்கிறதா அப்படிங்கிறதா கேள்வி. 9,600 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி விகித மாற்றங்களால் தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இழப்பீட்டை ஒன்றிய அரசு சரி செய்யுமா அப்படிங்கிற கேள்வியுமே மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது போக பார்த்தோம் சொன்னால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான திட்டங்களுக்கு என்னென்ன மாதிரியான நிதி ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறப்ப ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடி நலத்துறைக்கு 3,934 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். சிறுபான்மை நலத்துறைக்கு 1,634 கோடி, சுற்றுலாத்துறைக்கு 1,394 கோடி, கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு 17,068 கோடி, கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீனவர் நலன் இதுக்கு 4,435 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல் குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த அரசை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு திட்டங்களுக்கு தொடர்ச்சியாகவே அது குறித்து கவனம் செலுத்துவது, அதற்கான நிதிகளை ஒதுக்குவதுங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தில் இது வரைக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு 48,65,50 திறன் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி கனவு திட்டத்தை 2,69,000 மாணவர்கள் பயனடைந்தனர் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி இப்போ கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே கூட கிட்டத்தட்ட எல்லா அரசுகளுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. காமராஜர் காலத்தில் இருந்தே அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளும் திமுக அதிமுக அரசுகள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி வழக்கமான கல்வி அல்லது ஒரு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் தாண்டி சில சிறப்பு பார்வைகளுடன் கூடிய திட்டங்கள்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ கலைஞருடைய காலத்தில் இப்போ தொழுநோயாளிகளுக்கான இல்லங்களை கட்டித்தருவது, இப்போ மெரினா பீச்சில் தங்குவதற்கான இது கட்டி தருவதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த அரசுகளும் யோசிக்காத விஷயங்களை யோசிப்பது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த தோழி விடுதிகள் அப்படிங்கிறதுமே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வெளியூர்லேருந்து ஒரு சென்னைக்கு ஒருத்தவங்க தங்கி ஒரு பெண் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு ஒர்க்கிங் உமன் காஸ்ட்டுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று அதுக்கு பாதுகாப்பு வேணும்,
இன்னொன்று அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்ற அளவுக்கு அது வந்து ஒரு குறைவான ஒரு வாடகையில் இருக்க வேண்டும், அது நல்ல விடுதியாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப அரசே அப்படியான பணிபுரியும் மகளிர் விடுதி, தோழி விடுதிகளை வந்து கட்டித்தந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக மொத்தம் வந்து அந்த 19 தோழி விடுதிகள் இது வரைக்கும் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பட்ஜெட்டில் இதுதான் வந்து மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் விவசாயம் தொடர்பான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் அதை தொடர்ந்து முன்னெடுத்துவதற்கும் பல்வேறு விதமான அறிவிப்புகளை திரு எம்ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கண்டினியூஸாக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக நிதிநிலை அறிக்கையை வாசித்து பட்ஜெட் ஒதுக்கீடுகள்லாம் சொன்னார். அவர் உட்காந்து அடுத்த சில நிமிடங்கள்லேயே வந்து வேளாண்மைத்துறை பட்ஜெட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுருச்சு. எப்படி அதிமுக வந்து காது குத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு புதுசாக நாங்கள் ஒரு ட்ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்தாங்களோ, அது மாதிரி காலையிலேருந்து டிவிகே சேர்ந்த புது அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து ஆட்சியே முடிய போகுதுன்னு 2 மாதங்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு அவசரம், எதுக்கு பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்ட்டும் நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எதுக்கு பட்ஜெட், இது வந்து இடைக்கால பட்ஜெட், வந்து 2 மாதங்களில் இதே ஆட்சி தொடர்ந்தாலும் சரி, புதிய ஆட்சி வரதா இருந்தாலும் சரி, அவங்க வரத்துக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. நமக்கு எப்படி ஒரு ஃபினான்ஷியல் இயரோ அந்த மாதிரி அரசாங்கங்களுக்கும் ஃபினான்ஷியல் இயர் இருக்குது. போன ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து அந்த ஃபினான்ஷியரோட கணக்குகள் முடியும். இடைப்பட்ட காலத்துக்கு அடுத்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுக்கு இடைப்பட்ட காலத்தை வந்து நிதி மேலாண்மைங்கிறது ஒரு அரசுக்கு வந்து முக்கியம். அதுக்காக காலங்காலமாக இடைநிலை பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டு வருது. அதுவே வந்து அவங்களுக்கு இப்போ தான் கேள்விப்படுறாங்க, இது ஒரு இடைநிலை பட்ஜெட்டான்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்குள்ளே என்ன அவசரப்படுறீங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பெருசாக லிஸ்ட்டு பண்ண மாதிரி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தொடர்ந்து சொல்கிற விஷயம் திராவிட மாடல் அரசின் 2 கண்கள் அப்படின்ட்டு கல்வித்துறையையும் மருத்துவத்தையும் சொல்வார். ஸோ இந்த பட்ஜெட்லேயும் நிதி ஒதுக்கப்பட்டதில் முதலிடத்தில் கல்வித்துறை இருக்குது, 2வது இடத்துல மருத்துவத்துறை இருக்குது. அப்புறம் இந்த கடன்கள், தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன்கள், அதுதான் வந்து தமிழ்நாடு அரசு மேலே தொடர்ந்து வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. 2021 திமுக அரசு பொறுப்புக்கு வரும்போது 5லேருந்து 6 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு அரசுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து 10 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதை வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசு எப்படி செயற்கையாக வந்து நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்துது, நிதி தரமாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலையும் தங்கம் தென்னரசு வந்து விரிவாக வாசிச்சாரு. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து கல்வி நிதியை தரமாட்டிக்கிறாங்க, ஜிஎஸ்டி ஒதுக்கீடு வந்து தரமாட்டிக்கிறாங்க, ஜிஎஸ்டியில் வந்து 50% நிதி பகிர்வு வேண்டும்ங்கிறது தமிழ்நாடோட நீண்ட நாள் கோரிக்கை. அதை வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே வராங்க. 41% தான் நிதி பங்கீடு வருது. அப்புறம் பேரிடர் காலங்களில் நம்ம கேட்குற தொகை ஒன்று, அவங்க கொடுக்குற தொகை ஒன்று. அந்த மாதிரி அவர் சொல்கிற கணக்கு கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அளவுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து நம்மளுக்கு நிதி வந்து தராமல் வஞ்சகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த பணம் வந்திருந்தா இந்த 5 லட்சம் கோடி கடன்கிறது 10 லட்சம் கோடியாக நிச்சயம் ஆகியிருக்காது. ஸோ அங்கே நிதி தராததையும் சமாளித்து நலத்திட்டங்களையும் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இந்த தமிழ்நாடு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு விலாவரியாக இன்னைக்கு விளக்குனார். ஒரு பக்கம் பட்ஜெட் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக குரியன் ஜோசப் அவருடைய தலைமையில் அசோக் வர்தன் செட்டி, நாகநாதன் போன்றவர்களாம் இடம்பெற்றிருந்த குழுவினுடைய அறிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சரும் நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து தொடர்ச்சியாக கவனம் செலுத்துவதில் தமிழ்நாடு மிக முக்கியமான மாநிலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்ட பொழுது, இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது தான், அது இயற்கையாகவே இருந்தது கிடையாது. இந்தியாங்கிறது பல்வேறு விதமான மாநிலங்களாக சமஸ்தானங்களாக இருந்த பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் தான் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள். பின்னால் வந்து சுதந்திர போராட்டம்லாம் இந்தியா முழுக்க நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி வந்து இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான பிரிவினை கோரிக்கைகளும் இருந்தன. தமிழ்நாட்டில் வந்து இங்கே தென்னிந்தியாவில் திராவிட நாடு கோரிக்கை, பாகிஸ்தான் கோரிக்கை வெற்றி பெற்று அவர்கள் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத் மாதிரியான சமஸ்தானங்கள்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வெவ்வேறு விதமான மாநிலங்கள், தேசிய இனங்கள் இருக்கிற பொழுது இந்தியாவுக்கு எப்படியான ஒரு ஒரு அரசமைப்பு வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு ஒரு முழுமையான அதிகாரத்தை வழங்கவில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ மாநில சுயாட்சி, ஸ்டேட் அட்டானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பல கட்சிகளும் வலியுறுத்தின. குறிப்பாக பார்த்தோன்னா இங்கே தமிழ்நாட்டில் குரல்கள் இருந்ததை போலவே காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லாவில் வந்து பலருமே மாநில சுயாட்சிங்கிறது வேண்டும். மாநில சுயாட்சினா என்ன அப்படின்னா, இந்தியாங்கிறது பல்வேறு விதமான மாநிலங்கள் இணைந்து உருவான ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறப்ப இப்போ மத்தியில் தான் எல்லா அதிகாரங்களும் கொண்டு போய் குவிந்திருக்கிறது. இப்போ கல்வினா நீட் தேர்வு வந்து ஒரு ஒன்றிய அரசு நடத்துகிறது, சுகாதாரம்னா அது நடத்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கல்வி, சுகாதாரம் போன்ற பல்வேறு விதமான அதிகாரங்கள் மாநில ஆட்சியர்களுக்கு இருக்கணும். ஒன்றிய அரசு எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது வந்து வெளியுறவுத்துறை, மற்ற நாடுகளோட வந்து அவங்க வந்து உறவுகளை பேணுவது, பாதுகாப்புத்துறை, இராணுவத்தை நிர்வகிப்பது, அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க ஒரே விதமான நாணயம், ஒரு ரூபாய் நோட்டை அச்சடிப்பது, இந்த அதிகாரங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கு இருக்கணும். மற்றபடி வரி வசூல் செய்து
தங்களுடைய மாநிலத்தைச் சேர்ந்த மக்களுக்கான எல்லா விதமான வசதிகளும் செய்து தரக்கூடிய முழுமையான அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது. இது குறித்து அடைவதற்காக 1974 கலைஞர் ராஜமன்னார் குழு தலைமையில் ஒரு கமிஷனை போட்டார். அவங்க அறிக்கையுடைய பரிந்துரைகள்லாம் வச்சாங்க. அதில் தமிழக நாடு சட்டசபையில் அவர் சமர்ப்பிக்கவும் செய்தார். தமிழ்நாடு அரசு செய்ததைப் போலவே பல்வேறு பஞ்சாப் உட்பட பல்வேறு விதமான மாநிலங்களும் இந்த மாதிரியான குழுக்கள்லாம் நியமிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மறுபடியும் முன்னால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்ததை விட பிஜேபி ஆட்சியில் இன்னமும் மாநில அரசுகளுடைய உரிமைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நெருக்கடி இருக்கக்கூடிய சூழலை தான் மத்திய மாநில அரசுடைய உறவுகள் எப்படி இருக்கணும் என்பதை ஆராய்வதற்காக அந்த குழு போட்டு தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தார்கள். இது இன்னைக்கு நாளைக்கு நடந்துவிடக்கூடிய விஷயம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருத்தம் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் தொடர்ச்சியான ஒரு செயல்பாடுகள் மட்டும்தான் முன்னேற்றத்தை நோக்கி போகுங்கிற அடிப்படையில் தான் அந்த குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு இந்தியா முழுக்கவே விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்குவோம். பட்ஜெட் மாநில சுயாட்சிக்கான நிபுணர்கள் அடங்கிய குழுவோட அறிக்கை, அதே மாதிரி நேற்று மாநில திட்டக்குழுவோட அறிக்கையும் முதலமைச்சர்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தார். அது வழக்கமாக நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் டபுள் டிஜிட் க்ரோத்தில் இருக்குது, 11.3% அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிந்த செய்தி. அதில் இன்னும் விளக்கமாக அவர் சொல்கிறாரு, கடந்த நிதியாண்டில் உலகம் முழுவே ட்ரம்ப்போட உதவியால் 5% பொருளாதார வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. உலகத்தோட சராசரி பொருளாதார வளர்ச்சிங்கிறது 5%, இந்தியாவோட சராசரி பொருளாதார வளர்ச்சிங்கிறது 7%. ஆனால் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிங்கிறது 11.3%. முதலமைச்சர் 2030க்குள்ள தமிழ்நாடு $1 ட்ரில்லியன் பொருளாதார கொண்ட மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்ட்டுங்கிற ஒரு செயல் திட்டங்கள் எல்லாம் வகுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ரேஷியோவில் 11.3ங்கிற ரேஷியோவோட தமிழ்நாடு தொடர்ந்து பயணிச்சா 2030க்கு முன்னாடியே நம்ம அந்த $1 ட்ரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் அப்படிங்கிறத சாதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவே ரொம்ப பாசிட்டிவான தகவல்களாக இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி என்ன நிலையை எடுக்கப் போகிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு விவாத பொருளாக இருக்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கே.சி. வேணுகோபால் அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவரை வரவேற்கக்கூடிய பதவிகளை கூட இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்து இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கெல்லாம் தாண்டி உள்ளாட்சி அமைப்புகளை பங்கு வேணும், மேயர் பதவி தாங்க, கூட்டுறவு எலெக்ஷன்லாம் தாங்க, கூட்டுறவு வங்கி தேர்தல்ங்கிறது கூட்டுறவு சங்கத்தோட உறுப்பினர்கள்லாம் சேர்ந்தெடுத்து ஓட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டில் எங்களுக்கு 2 சிலிண்டர் வாங்கித்தாங்கிற ரேஞ்சுக்கு காங்கிரஸ் கட்சி அதீதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போ என்னென்னா காங்கிரஸ் கட்சியில் 2 விதமான குரல்கள் ஒழிப்பதை நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். ஒரு பக்கம் மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இந்த மாதிரியான குரல்களை ஒழிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செல்வ பெருந்தகை என்ன கேட்குறாருன்னா, மேலிடத்தில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, பொதுவெளியில் இந்த மாதிரி கூட்டணி தொடர்பான விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இப்போ மாணிக்க தாகூர் இவங்களாம் ஒரு பெரிய ஆளா அப்படிங்கிற கேள்வி செல்வ பெருந்தகை முன்வைக்கிறாரு. கோபண்ணா என்ன சொல்கிறாருன்னா இப்படி கூட்டணியில் குழப்பம் விளைவிப்பதுங்கிறது பாஜகவுக்கு பலப்படுத்துவதற்கு தான் அது வழி சேர்க்கும். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை காத்திருக்கவங்களாம் சும்மா தான் இருக்காங்க, இந்த மாதிரி எம்பி பதவியில் இருக்கவங்க மட்டும்தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அழுத்தமாக செல்வ பெருந்தகை சொல்வதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி மாணிக்கம் தாகூர் இப்படிலாம் பேசுகிறாரு, அந்தளவுக்கு அவங்க பயங்கர பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக அது மாறிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் டேட்டாக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 2014 காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்கிறது, நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று 4% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதான் அவங்க கடைசியாக தனித்து நின்று வாங்கிய வாக்குகள். அந்த 4% பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதில் அதிகபட்சமாக அவங்க வாங்கினது கன்னியாகுமரியில் 2,44,000 வாக்குகள் வசந்தகுமார் வாங்கியிருக்காரு. சிவகங்கையில் இவர் வாங்கியிருக்காரு, கார்த்தி சிதம்பரம் 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காரு. மற்ற எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளையுமே 1 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாங்க. மாணிக்க தாகூர் வாங்கின ஓட்டுங்க 38,242 வாக்குகளை அவர் வாங்கியிருக்கார். அதுதான் மாணிக்க தாகூருடைய ஓன் ஸ்ட்ரென்த்து. இப்போ அவர் விருதுநகரில் இதே விஜயகாந்த் பையன் விஜயபிரபாண்ட திக்கி திணறி 4,300 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சப்போ 3,83,000 வாக்குகள் திமுக கூட்டணியில் கிடச்சிருக்குது. அப்போ இந்த வாக்குகளே இப்படி ஜெயிச்சதே ஜஸ்ட் பாஸுங்கிற மாதிரி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கே திமுகவுடைய அத்தனை கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து முயற்சி எடுத்து தான் 3,83,000 வாக்குகளை வாங்கி அவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவர் மட்டும் காங்கிரஸ் கட்சி மட்டும் தனிச்சிருந்தா அதில் 10ல் ஒரு 38,000 வாக்கு தான். அதுவும் 2014. இப்போ அந்த வாக்கு இருக்கான்னு தெரில. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, மேயர் பதவி தாங்க, ஜனநாயக படத்துக்கு டிக்கெட் வாங்கி தாங்க அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவராது பரவாயில்ல, ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஒரு எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி. வினு சக்கரவர்த்தியை கூட தெரியும், பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு ஊருக்கு தெரியாது. அவர் இஷ்டத்துக்கு டெய்லி ஒரு 3 ட்வீட்டுகளை போடுறது. என்ன சொல்கிறேன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் தந்துட்டா ஒன்று ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? 9 மாநிலங்களில் மாதிரி மகளிர் உரிமை தொகை அறிவிச்சிருக்காங்க. அதில் 4ல் தான் ஜெயிச்சிருக்காங்க, 5 தோற்றுருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாரு. அந்த 5 தோற்றதில் 2 காங்கிரஸ் கட்சி.
ஜெயிச்சதெல்லாம் பிஜேபி. இவர் சொல்கிறதுக்கு வெக்கமாகவே இல்லை. பிஜேபியை நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதை காங்கிரஸ்காரரே சொல்கிறா. அப்படி இப்போ கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல்ல பெண்களுக்கான உதவித்தொகைங்கிற ஒரு ஐடியாவை சொன்னதே கமலஹாசன் தான். அதுக்கு பிறகு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே வந்து அதை அடாப்ட் பண்ணி பேசுகிறாங்க. திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள். அப்பயும் 1500 ரூபா வந்து மகளிர் உதவித்தொகை தருவதாக குளவிளக்கு திட்டம்னு அதிமுக அறிவித்திருந்தது. ஆனால் அதிமுகவுடையோ கமலஹாசன் இருக்காமல் திமுக மக்கள் வாக்களித்தார்கள். இப்போ 5000 ரூபா வந்து உரிமை தொகை கொடுத்துருக்காரு. இப்பயும் ஏடிஎம்கே அறிவித்திருக்கிறது. இதை ஏற்றுக்கோங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. எப்படியாக இருந்தாலும் ஒன்று திமுக சொன்னதை ஏற்றுக்குவாங்க, இல்லை அதிமுக சொன்னதை ஏற்றுக்குவாங்க. இதுதான் நடைமுறை தமிழ்நாட்டில். காங்கிரஸ் சொன்னதை வந்து சத்தீஸ்கர்லேயோ இதுலேயோ ராஜஸ்தானையோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவரே சொல்லி அதை பெருமை மாதிரி வேறு சொல்லிக்கிறார். அப்படிங்கிறது தான் இது காங்கிரஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவலம். இப்போ வந்து என்னென்னா மாணிக்கம் தாகூருக்கோ அல்லது யாருக்குமே கருத்து சொல்வதற்கான உரிமைகள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிகளை வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உரிமை, கேட்கலாம். ஆனால் என்னென்னா திமுகவுடைய தலைமை ஒரு முடிவை சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது ஒத்து வராது அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா இன்னொரு தலைமை காங்கிரஸ் கட்சியோட தலைமை அதை பற்றி பேசணும். அல்லது 22ஆம் வரைக்கும் தொகுதி பேச்சுவார்த்தை 5 நாட்கள் தான் இருக்கிறப்ப அப்போ வந்து 2 பேரும் பேசி எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் இவ்வளோ சீட்டு வேணாம், இல்லை கூட்டணியில் இருக்கோம் இல்லைங்கிறது முடிவு பண்ணணும். எதுக்கு தினந்தோறும் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்வீட்டு இன்றைக்கி காலலாம் பார்த்தீங்கன்னா அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் போடுறா. அப்படி போய் கேட்குறாங்க பாரதியார் பாட்டுங்கிறாரு. இப்போ நாங்கள் மட்டும் பாவிஜி பாட்டு நான் சொல்கிறோம், எல்லாருக்குமே தெரிஞ்சது நான் பாரதியார் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம்னா இதில் என்ன பெரிய காமெடினா இப்போ டெய்லி மாணிக்கம் தாகூர் பேசுகிறாரு, இந்த பக்கம் பிரவீன் சக்கரத்து பேசுகிறாரு. மாணிக்கம் தாகூர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் இவர் தளபதி எம்எல்ஏ வந்து எங்களை விமர்சித்து பேசியிருக்காரு, ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்னு மாணிக்கம் தாகூர் கேட்குறாரு. நடவடிக்கை முதல்ல எடுக்க வேண்டியது மாணிக்கம் தாகூர்கிட்ட தான். திமுக வந்து ஒரே ஒருத்தர் தளபதி, அதுக்கப்புறம் ராஜகண்ண 2 பேர் தான் பேசியிருக்காங்க. அது ஒரு தடவை தான் பேசியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கே ஒரு வித அயற்சி ஏற்படுகிறது. இன்னமும் இந்த காங்கிரஸை தூக்கி சுமக்கணுமா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. சரி, இப்போ இங்கே தாவேக்கா அமைப்புனா அங்கே மட்டும் என்ன நடந்துட போகிறது அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. தாவேக்காவை நம்பி காங்கிரஸ் கட்சி போகிறது என்று சொன்னால் அது வந்து இந்த மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு தான் சமம். ராகுல் காந்தி இவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒருவேளை அப்படியான ஒரு முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்தால் 1996 இப்படி தான் வந்து தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக வந்து ஜெயலலிதாவுடைய மீண்டும் கூட்டணி வைக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்த பொழுது தான் தமிழ்நாட்டில் 2ஆக காங்கிரஸ் கட்சி உடனது. தமிழ் மாநில காங்கிரஸுங்கிற ஒன்று ஜி.கே. மூப்பனார் தலைமையில் திமுகவோடு இணைந்து சந்தித்தது அப்படிங்கிறதுமே பார்க்குறோம். எனக்கு என்னமோ போகிற போக்கு அப்படி தான் தெரியும் போலுக்கு. மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் அங்கிட்டு போக, கோமன்னா செல்வ பிறந்தங்களாம் இங்கிட்டு வர போகிறாங்க அப்படி தான் தோன்றுகிறது. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் பாஜக சொல்வதை காங்கிரஸ்கால நிறைவேற்றுவது தான் இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. இந்தியாவுடைய பல்வேறு விதமான மாநிலங்களை காங்கிரஸை ஊற்றி மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உயிரோடு இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து களத்தில் காலை வச்சு மிதிக்கக்கூடிய வேலைகளை மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ராகுல் காந்தி கவனத்தை எடுத்து சரி செய்யவில்லை என்று சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலில் தான் காங்கிரஸ் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இவங்க வந்து இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற டாபிக் கொண்டுட்டு வந்து அதை ஒரு விவாதமாக்கி செகண்ட் ஆப்ஷனாக டிவிக்கு வைக்கிறது கொண்டுட்டு வரதே வந்து காங்கிரஸ் வந்து கல்லை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. ஏன்னாக்கா மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக வரவங்களுக்கு வந்து திமுக விசஸ் அதிமுக 2 கூட்டணிகள், அவங்க வந்து அதிமுக தான் எதிரியாக இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ்னு வந்துட்டா அவங்களுக்கு வந்து சென்ட்ரலில் பாஜக தான் முக்கியமான எதிரி. பாஜக விசஸ் காங்கிரஸ் தான் இந்தியாவோட அரசியல். அதை நோக்கி தான் அவங்க இவ்வளோ நாள் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, இனிமேலும் செய்ய போகிறாங்க. அவங்களோட நோக்கம் ராகுல் காந்தியை பிரதமராக்கணும், மோடியை எதிர்த்து பிரதமராக்கணும், பிஜேபியை தோற்கடிச்சு பிரதமராக்கணும். ஆனால் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே தாவேக்கா வாயிலிருந்து பாஜகங்கிற வார்த்தையே வராது. அவங்க வந்து பாஜகவோட செல்லப்பிள்ளை மாதிரி வந்து பாஜக என்ன செஞ்சாலும் நேற்று வந்து கூட விஜய் அறிக்கை விடுறாரு, தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசை எதிர்த்து அறிக்கை விடுறாரு. லெட்டர் மட்டும் எழுதிட்டு இருந்து போதுமா அப்படிங்கிறாரு. தமிழக மீனவர்கள் பாதிக்கிறதுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் வெளியுறவுத்துறை அவங்கள்ட்ட தான் இருக்குது, இராணுவம்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது, அண்டை நாடுகளோட அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னரில் பாஜகங்கிற வார்த்தையே வராமல் பொட்டி பாம்பாக இருக்கிற தாவேக்கா கூட போய் இவங்க கூட்டணி வச்சு பாஜகவை எதிர்த்து ராகுல் காந்தி வந்து பிரதமராக்கி இது எதை நோக்கி இந்த ரோட்டு போகுது அப்படிங்கிறதே காமெடியாக இருக்குது. அதனால நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது தான். திடீர்னு ஒரு 3 மாதத்துலேருந்து கிளம்பி வந்து கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, நாங்கள் உள்ளாட்சியில் வேணுங்கிறவங்க கடந்த 4 ஆண்டுகளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, 4 ஆண்டுகளாக வந்து என்னெல்லாம் வந்து இவங்க சொல்லி ஆளுங்கட்சியை வந்து அழுத்தம் கொடுத்து சாதிச்சிருக்காங்க, 4 ஆண்டுகளாக வந்து அவங்க கட்சியை வந்து வளர்க்குறதுக்கான பணிகள் என்ன செஞ்சுருக்காங்க, கிரவுண்டில் போய் வேலை செய்கிறதுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரூட்டடாக வந்து கட்சியை வளர்த்தெடுத்திருக்காங்க. ஏன்னா மாணிக்கம் தாகூருக்கு அது தெரியும், காங்கிரஸில் வேட்பாளர் போட்டாலும் அவங்களுக்காக வந்து திமுக காரங்க தான் வேலை பார்க்கணும், பூத்தில் போய் திமுக காரங்க தான் உட்காரணும். அவர் இவ்வளவு வாயை விட்டுட்டோம், இனிமேல் நம்ம நின்னோம்னாக்க நமக்கு வெற்றிங்கிறது கிடைக்காதுங்கிறது தான் பேச
முன்னுக்கு பின்புறனா பேசிட்டு அதையும் சொல்லிட்டார், நான் இனிமேல் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா சீட்டு கொடுத்து நின்னா அவருக்கு வந்து யாரும் திமுகர்கள் யாருமே வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படி எந்த நோக்கமும் இல்லாமல் எதை நோக்கி இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போகுது அப்படிங்கிறதே இல்லாமல் குருட்டாம்போக்கில் மைக்கு கிடைச்சா போதுன்னு தினம் வந்து மீடியாவை மீட் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம், நம்ம சொன்ன மாதிரி திமுக சைட்லேருந்தும் வந்து பதிலுக்கு பதில் பேசுகிறேன்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தை வந்து அவங்க பெருசு பண்ணல. 2 பேர் பேசுனாங்க, அதையுமே வந்து தலைமை கண்டித்து அவங்க அமைதியாயிட்டாங்க. காங்கிரஸ்லேருந்து மட்டும் தொடர்ந்து தினம் ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதை வந்து திமுக வந்து ரொம்ப ஷட்டிலாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பிஜேபி கூட்டணியை வந்து மிரட்டி நிர்பந்தத்தின் அடிப்படையில் அது அமைச்சா கூட தொடர்ச்சியாக வந்து பிஜேபியுடைய தலைமையில் வந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக தலைவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அமித்ஷா வர்றாரு, பியூஷ் கோயல் வர்றாரு, நரேந்திர மோடி வருகிறார். அவங்க என்ன அடுத்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ தமிழ்நாட்டை எட்டி கூட பார்க்கறதில்ல அந்த வேலையில். ஏன்னா இங்கே ஒருத்தர் இருக்கார், ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கார், திமுக ஒன்று இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தன்மையில் தான் அவங்க இருக்காங்கிறத பார்க்குறோம். இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தேர்தலில் அதிமுக விட்டு வெளியில் போய் தனியாக நின்று அண்ணாமலை தலைமையில் ஒரு 18% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பாஜக கூட்டணி. நமக்கு எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட அவங்க கணிசமான ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்படி பாஜக வந்து தன்னுடைய ஒரு பலத்தை வந்து நிரூபித்திருக்கிறது அண்ணாமலை தலைமையிலங்கிறப்ப, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்றப்ப என்ன சொல்கிறாரு, அண்ணாமலையை தூக்குனாதான் நான் வந்து கூட்டணியில் சேர்றேங்கிறப்ப அதை ஒத்துக்குது பிஜேபி. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி ஏடிஎம்கே அப்படிங்கிறது அதை ஒத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்னைக்காவது ஏதாவது என்ன இவங்களுக்கு பலம் இருக்குதுன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மாணிக்கதாகர் இஷ்டத்துக்கு வாயிலாக அதை பேசுகிறாரு. டெல்லி தலைமை இதை வந்து கட்டுப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியவில்லை. ஆனாலும் கூடிய சீக்கிரம் 22ஆம் தேதிக்கு பிறகு முடிவுகள் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, கடைசியாக வந்து ஒரு செய்தி, இது வந்து ஒரு கண்டன செய்தி தான். என்னென்னா வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி எம்பி அவர்களை பற்றி வந்து பாஜக ஒரு கூட்டம் நடத்துகிறது கரூரில். பாஜகவுடைய கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அப்படிங்கிறது மிக கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் பொதுவெளியிலேயே பேசியிருக்கார். அவங்க ஜோதிமணி அதை வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே போட்டிருக்காங்க. கனிமொழி எம்பியில் வந்து எல்லாருமே கடுமையான கண்டனங்களையுமே தெரிவித்திருக்கார்கள். இப்போ என்னென்னா பிஜேபியை நோக்கி டெய்லி 2 பேர்த்த வந்து கண்டனங்கள் தெரிவிக்க வேண்டிய அளவுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ தான் நயினா நாகேந்திரன் திருசா பஞ்சாயத்து முடிஞ்சது. இப்போ பார்த்தோன்னா கரூர் மாவட்டத்துடைய பாஜக தலைவருடைய செந்திலனுடைய பேச்சு வன்மையான கண்டனத்துக்கு உள்ளாகிறதுங்கிறத பார்க்குறோம். எனக்கு இதில் ஒரு ஆச்சரியம், இன்னொரு வகையில் வேதனையும் என்னென்னா, அண்ணாமலை இதை பற்றிலாம் கருத்து சொல்லுகிறாருங்கிறப்ப தான் நயினா நாகேந்திரன் என்ன இருந்தாலும் அவர் செஞ்சது தப்பு தான், நான் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டேன் ரொம்ப தப்பு தான். அண்ணாமலையே அதை விட அதாவது நயினா நாகேந்திரன்லாம் அரசியல்வாதிகள் இப்போ தான் தப்பாக பேசியிருக்கிறா. அப்படி அண்ணாமலை வந்து வாயை திறந்தாலே அப்படி தான் பேசுவா. அப்படி பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வன்லேருந்து ஆரம்பித்து அவர் வந்து அருவருக்கத்தக்க வகையில் பேசுறது, பொதுவெளியில் வந்து அவர் பேசாத அருவருக்கத்தக்கமான பேச்சுக்கள் கிடையாது. அதாவது அவர் மற்றவங்களுக்கு பேசினா படல, அவங்க கட்சிக்காரங்க பெட்ரூம்லேயே கேமரா வைத்து பண்ணாத லீலைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறது. ஆக மொத்தம் பாஜகவுக்கு இப்படி தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கிறது. கண்டிப்பாக இது ஒழிக்க வேண்டும். இதை ஒழிக்க வேண்டும்னா இந்த பக்கம் காங்கிரஸ் முரண்டுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படி தான் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக சூழல்கள் மாறும். தொடர்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பிடுங்கள். முத்தின் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.